சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா, என்ன இன்னும் போர்வையை போத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஃபீவர் இன்னும் விடலையா? ஃபீவர் குறைஞ்சிருக்கு சின்னையா, இனிமே ஒன்னும் ஆகாது. சும்மா பயந்துட்டு இருக்காதீங்க. இல்ல ஈசு, எனக்கு பயங்கர உள்காய்ச்சலா இருக்கு. உள்காய்ச்சலுங்கிறனால உனக்கு தெரியல. நீ வேணா பாரு, நைட்டு மறுபடியும் எனக்கு பயங்கரமா காய்ச்சல் வரப்போகுது. வலிக்குதுரா. ஆமா சின்னையா, என்ன ஆச்சு? உள்காய்ச்சல் இல்ல, ரொம்ப வலி பின்னுது, தாங்க முடியல, வலிச்சிருச்சு, அதான் கத்திட்டேன். சின்னையா, தைரியமா இருங்க. இன்னொரு மாத்திரையை போட்டு படுத்து தூங்குனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு நான் ட்ரைனிங்க்கு கிரவுண்டுக்கு போகணும். ஈஸ்வரி, நாளைக்கு உன்னை ட்ரைனிங் போக விட மாட்டேன். ஏதாவது புது ஐடியா பண்ணி தடுப்பேன். டேய் அழகு, நீ சொல்றது மட்டும் இல்ல, நீ மனசால நடிக்கிறது கூட எனக்கு தெரியும்டா. ஐயோ, சந்தோஷ் சார் தான் போன் பண்றாரு. சந்தோஷ் சார். என்னங்க ஈஸ்வரி, அழகு சாருக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார். ஆனா அவருதான் சின்ன குழந்தையாட்டம் பயந்துட்டே இருக்காரு. ஆமா, அழகு சார் பக்கத்துல இருக்காரா? இருக்காரு சார். ஒரு செகண்ட் அவட்ட கொடுங்களேன். ஒரு நிமிஷம், நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். சின்னையா, சந்தோஷ் சார் உங்ககிட்ட பேசணுமா? பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் அழகு. ஃபீவர்ல இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல சார், ஆனா பயங்கரமா உள்காய்ச்சலா இருக்கு சார். பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், ஒன்னும் ஆகாது. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சார். அழகு, நீங்க ஏதோ அப்செட்ல இருக்கிறதா ஈஸ்வரி சொன்னாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இல்லன்னா பரவாயில்ல. அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா என்கிட்ட தாராளமா சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அந்த குலகார பைய போன் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்கிறத சந்தோஷ் சார்ட்ட சொல்லிடலாமா? சொல்லிடுவோம் சார். சொல்லுங்க அழகு சார். வேண்டாம், அவசரப்பட்டு வளரணும். இதனால வேற ஏதாவது பிரச்சனை பெருசாயிடும். இப்போதைக்கு வேற எதையாவது கதையை சொல்லி சமாளிக்கிறது தான் நல்லது. என்ன சொல்றது? சின்னையா, என்ன ஆச்சு? டேய், உண்மையை சொல்லி தொலைடா. அழகு சார், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சார், எங்க வீட்டுல பிரச்சனைக்கா சார் பஞ்சம். வீடு பூரா மூட்டை மூட்டையா பிரச்சனைங்க இருக்கு சார். இங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சார். ஆனா அது எல்லாத்தையும் ஈஸ்வரி தைரியமாவும் புத்திசாலித்தனமாவும் சமாளிச்சிடுறா சார். ஈஸ்வரிய எப்பவுமே விட்டு கொடுக்காத இந்த கேரக்டர் தாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. சரிங்க அழகு, அப்ப நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சார், நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. ஈசு, பேசு சார். சொல்லுங்க சார். ஈஸ்வரி, நாளைக்காவது ட்ரைனிங் வந்துருவீங்கல்ல? டெஃபினட்டா வந்துருவேன் சார். ஓகே ஈஸ்வரி, நாளைக்கு நம்ம நேர்ல பார்க்கலாம். சரி, பை. பை. சின்னையா, கேட்டீங்கல்ல? சந்தோஷ் சார் கிட்ட நாளைக்கு நான் ட்ரைனிங்க்கு வரேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு நான் போயே ஆகணும். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நல்லா படுத்து தூங்குங்க. என்ன, வரேன். நாளைக்கு நீ ட்ரைனிங்கா போகணும். ஒன்ன நான் போக விட மாட்டேன் ஈசு. எங்க என் போர்பட தளபதி? டேத்தி குச்சி, வாடா, இன்னொரு ஐடியாவை ரெடி பண்ணுவோம்.